Very good morning and welcome to the daily devotion. Today we'll be looking at Proverbs chapter 5, verse 14 and 15. First, we'll have a brief overview of the section before we delve into a small point of reflection. So, turn to your Bibles, either physical or digital, whichever to your comfort, and let's get into it. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேர்ஸ் அகெயின் சிமிலர் போனது வந்து கண்டினியூஷன் மாதிரி சாலமன் வேர்ஸ் 14ல என்ன சொல்கிறாருன்னா இஸ் அஃபர்மிங் மோனோகாமினா 1% ஆளுக்கு ஒரு ஆளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும். லைக் அ மேன் ஷுட் மேரி ஜஸ்ட் ஒன் உமன். அதாவது அந்த டைமில் வந்து பாலிகாமி வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது. பாலிகாமினா ஒரு மனிதன் வந்து பல பெண்களை வந்து கல்யாணம் பண்ணுறது நார்மலாக இருந்தது. ஸோ அதுக்கு எதிர்த்து ஒரு வார்னிங் இது. அதுக்கடுத்து வேர்ஸ் 15ல் என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட த இன் மேரேஜ் நம்ம ஸோ திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் மேரிட். ஸோ ரிஜாய்ஸ் இன் யுவர் ஓன் மேரேஜ். ஸோ நம்ம வந்து நம்ம மேரேஜ்லேயே நம்ம சந்தோஷமாக ஃபுல்ஃபில்டாக இருக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ இதிலேருந்து நம்ம மெயினாக என்ன எடுக்க போகிறோம்? வெரி சிம்பிள் ரிமைண்டர். பிகாஸ் இந்த டைமில் நவடேஸ் டிவோர்ஸ் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் காமன். எஸ்பெஷலி வெஸ்டர்ன் சிவிலைசேஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வந்து ஒரு நார்மல் ஒக்காபுலரியில் நார்மலாக அசால்ட்டாக சொல்கிற வார்த்தை. ஓ ஐ டிவோர்ஸ்ட் ஹிம், ஓ ஐ ஆம் கோயிங் டு டிவோர்ஸ், அசால்ட்டாக தூக்கி போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சீப்பான விஷயமாச்சு டிவோர்ஸ். ஸோ இது மூலமாக சாலமன் இஸ் ரிமைண்டிங் தட் மேரேஜ் இஸ் அ காட் கிவன் கவனன்ட் அண்ட் தட் செகண்ட் என்ன சொல்கிறாரு, ரிஜாய்ஸ் இன் யுவர் ஓன் மேரேஜ்னு செகண்ட் பார்ட்டில் சொன்னதால் திஸ் இஸ் ரிமைண்டர் ஃபார் அஸ். ஸோ மேரிட் பீப்புளாக இருக்கவங்களுக்கு என்ன ரிமைண்டர்னா இது, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ஃபைண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் ஆர் ஓன் மேரேஜஸ். ஸோ உங்கள் கல்யாணத்தில் இன் யோர் மேரேஜ் யூ ஹாவ் டு ட்ரை டு ஃபைண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ ஃபுல்ஃபில்மெண்ட்னா என்ன சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன் யோர் மேரேஜஸ் இஸ் ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். ஸோ ஹஸ்பண்ட்ஸ் தேங்க் யூ வைஃப்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஃபார் திங்ஸ் தட் ஷீ டஸ். உங்கள் மனைவி உங்களுக்காக நாள் மூலமாக பண்ணதை ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள். பிகாஸ் அது வந்து நம்மளுக்கு சொல்ல சிலவாட்டி கூச்சமாக கூட இருக்கலாம். சேம் வைஃப்ஸ் தேங்க் யுவர் ஹஸ்பண்ட் ஃபார் த திங்ஸ் தட் ஹி டஸ். ஒரு தேங்க்யூ சொன்னால் அகெயின் தட் கிரியேட்ஸ் சார்ட் ஆஃப் அப்ரிஷியேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட். ஸோ ஏன்னா ஓகே அது அவங்க கடமை தானே, ஒய்ஃபாக அவங்க கடமை அவங்க செய்கிறாங்க, ஹஸ்பண்டாக கடமையை அவங்க செய்கிறாங்கன்னு லெட்ஸ் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். லெட்ஸ் அப்ரிஷியேட் ஆர் ஸ்பௌசஸ் ஃபார் ஈவன் த லிட்டில் திங்ஸ் தட் தே டூ. இது லெட்ஸ் ட்ரை டு அப்ரிஷியேட். ஸோ தட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது தான் we will find fulfillment and we will be able to rejoice in our own marriages. And செகண்ட் இன்னொன்று என்ன பண்ணணுன்னா, அகெயின் சின்ஸ் அவர் ஃபஸ்ட்டே வார்னிங் பண்ண மாதிரி டிவோர்ஸ் வந்து ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்கிறதுனால இட் இஸ் அகெயின் அன்அவாய்டபிள். பிகாஸ் ஆஸ் ஹியூமன்ஸ் போன செக்ஷன்லேயும் சாலமன் வார்ன் பண்ணார் அகெயின் செக்ஷுவல் இம்மோராலிட்டி. ஸோ இட் இஸ் advice for us to like limit our interaction with the opposite sex in isolation. நம்ம மற்றவங்க கூட மற்ற ஜெண்டர் கூட இப்போ ஆஸ் அ மேன் வித் அ ஃபீமேல் அண்ட் ஆஸ் அ ஃபீமேல் டு அ மேன் இந்த மாதிரி கான்வர்சேஷன் இருக்க போது ஆர் வென் வி ஹவ் கான்டாக்ட் வித் தெம் இட் இஸ் பெஸ்ட் டு ஹேவ் ஆஸ் அ குரூப் ஆர் இட் இஸ் பெஸ்ட் டு ஹேவ் இன் அ செக்யூர் பிளேஸ். இந்த மாதிரி தனியாக அந்த மாதிரி லெட்ஸ் நாட் கிவ் பிளேஸ் ஃபார் அந்த மாதிரி டெம்டேஷனுக்கு அந்த இடம் கொடுக்காமல் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன வார்னிங். பிகாஸ் நம்ம அந்த டெம்டேஷன் வந்தால் நம்ம எடுத்துருவோம்லாம் நான் யாருமே சொல்லலை. பட் இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் தட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதுக்கு சான்ஸே கொடுக்காமல் இருக்குதே பெட்டர்னு இது ஒரு சின்ன வார்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் மேரேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கவர்னன்ட் கிவன் பை காட். செகண்ட் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ் ஈச் அதருக்கு ஒரு சின்ன தேங்க்யூ டெய்லி. ஏதோ சின்ன விஷயம் பண்ணால் தேங்க்யூ சொல்லுங்கள். அவங்க கடமையினால டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட், சே அ ஸ்மால் தேங்க்யூ. அண்ட் தேர்ட், வென் வி ஆர் இன் கான்டாக்ட் வித் ஆப்போசிட் செக்ஸஸ் இட் இஸ் பெட்டர் நம்ம வந்து ஒரு guarded conversationாக இருக்கணும். let it not be unguarded conversations in unguarded places. So that is what I want us to take away from this. Thank you.